ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Meenakshi Medical College, Hospital and Research Institute, Kanchipuram, accredited A+ by NAC. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸ் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. எந்த சினிமா கனெக்ஷனும் இல்லாம எப்படி போய் யார் எடுத்து வச்சிருக்கா இந்த மாதிரி வாங்க இந்த ரோல் பண்ணுங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. For an outsider to get into the film industry, it's not very easy. I always had this inner voice in me telling, go ahead, you will succeed, go ahead, you will succeed. Maybe it was foolishness, maybe. ஓம்னு ஒரு படம் எனக்கு அப்படியே ஒரு 4 நாள் தூக்கமே வரும். இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க? இந்திரன் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரை வச்சு நான் அந்த படத்தை பண்ணேன். இங்க யாரோ ஒரு கருணாகரனை வச்சு பண்றோம்னு சொன்னா இங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. என்னோட ட்ரீம். அந்த படம் சக்சஸ் ஆனது காரணமாக தான் எவரும் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. நமக்கு இந்த மாதிரி பவர் இருந்தால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அது அவங்களுக்கு என்ஜாயபிள் ஆயிடுச்சு. எப்படி இந்த ரோலுக்கு போய் வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டர் கிட்ட இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு, ஒரு ஷார்ட் தான் வர முடியுமான்னு கேட்க முடியாது. ஐ லாஃப் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் ஒஃபெண்ட் ஆவேன். அதுல ஜென்வின் ஹியூமர் இருந்தா ஐ லாஃப் ஃபர்ஸ்ட். கண்டினியூவா எனக்கு 7 படம் ஓடி இருக்கு. அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில பெரிய இது. அப்போ எனக்கு என்ன ஆச்சு, போதை நான் ஏன் நடிக்கணும், நான் டைரக்டரா அப்படின்ற திமிரு வந்துருச்சு. ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது 100% உங்களுக்கு ஃபீல் பண்றேன்னா அதோட ஒரு 25% the actor has to go through in reality. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியாது மம்முட்டி சார். அவர் பாட்டு கேஷுவலா டைலாக் பேசிட்டு போயிடுவார். ஆனா எடிட்ல பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர்ல அவரை கரெக்டா எமோஷன் கேரி பண்ணி கொண்டு வந்திருக்காரு. ஸோ லிவ் தட் கேரக்டர். Not all the great actors are method actors. எனக்கு ஆக்டரானே டவுட் வரும். இல்ல மெத்தட் ஆக்டரா இந்த ஆக்டர் இருக்கும்போது டைரக்டர் உள்ள வருவார். ஆனா அவருக்கு வெளியே வச்சிடணும். அவர் வந்தாருன்னா ரொம்ப டேஞ்சர். ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஆகி நிறைய பைசா சேர்த்து வைக்கிறதுக்காக ஐ டோன்ட் ப்ரொடியூஸ் மூவிஸ். எனக்கு பிசினஸ் சுத்தமா தெரியாது. ஹோப் தான் திஸ் மைட் ஒர்க், திஸ் வில் ஒர்க்னு எல்லாம் சொல்றதுக்கு that we don't know. Comparison சுத்தமா பிடிக்காது. Tell a rabbit to climb a tree, it cannot. Monkey can climb a tree, but that doesn't make monkey better than a rabbit. ஹாய் சார், வணக்கம் வணக்கம் வணக்கம். நரிவேட்டை படத்தோடைய ப்ரொமோஷனில் இருக்கோம். உங்களுடைய முதல் மலையாளம் டெபியூ படம். பல ஆண்டுகளாக சினிமா துறையில் இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மலையாளத்தில் நடிக்கிறதுக்கான ஆஃபர் இல்லை இயக்கிறதுக்கு வந்ததே இல்லையா சார்? இயக்கிறதுக்கான வாய்ப்பு நான் முயற்சி பண்ணேன், பட் கிடைக்கல. ஸோ மலையாள படங்கள் எனக்கு பிடிக்கும், பட் வாய்ப்பு வந்ததில்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. வந்தது எனக்கு ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சது சந்தோஷம். ஏன்னா ரெக்கக்னைஸ் ஆகுறதுன்றது எந்த இடமா இருந்தாலும் நம்ம இங்கே எத்தனை படம் வேணாலும் பண்ணியிருக்கலாம். அங்கே போகும்போது நம்ம நியூ தான். அப்போ ஒரு நல்ல டைரக்டரோட படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அது நமக்கு ஒரு பெரிய குட் சைனாக பார்க்குறேன் நான். அண்ட் ஆல்சோ ஒரு பெரிய ஆக்டர் கூட நம்ம பண்ணுறோம். இப்போ இது அனுராஜ் மனோகரே ஒரு படம் பண்ணால் கூட ஒரு நல்ல டைரக்டர். ஒரு பாயிண்ட் ப்ளஸ். இன்னொரு பாயிண்ட் டொவினோ படம். ஸோ அவருக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு பெரிய மார்க்கெட் அண்ட் பெரிய பிஸ்னஸ் அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல நேம் இருக்கு அவரோட படங்கள். ஸோ இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஒரு காட் கிஃப்ட். சார், உங்களுடைய ஸ்கிரிப்டோட ஆசிலேஷன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மாயநதி மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டும் பண்ணுவீங்க, மின்னல் முரளி மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டும் பண்ணுறீங்க. இந்த கிராஃப்ட் ஷிஃப்ட் ஆகிறதே உங்கள்கிட்ட பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பையன் நடித்தா எப்படி நடிப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு மிடில் கிளாஸ் சப்ஜெக்ட்ஸாகவும் உங்களுடைய ஸ்கிரிப்டில் வருதுல்ல. ஒரு கிராஃப்ட்டும் இருக்குது, ஒரு பக்கம் உங்களுடைய ஸ்டார்டமையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இது எப்படி சார்? ஸ்டார்டம் என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நாட் மை கன்சர்ன். பேங்கபிலிட்டி கண்டிப்பாக வேணும். பேங்கபிலிட்டி இருந்தால் தான் நம்ம நினைக்கிற மாதிரி டிஃப்ரெண்டான படங்கள் எல்லாம் பண்ண முடியும். என்னன்னா இட்ஸ் மணி இஸ் இன்வால்வ்டு. அதனால ப்ரொடியூசர் ஹேஸ் டு கெட் பேக் த மணி. அந்த பேங்கபிலிட்டி கண்டிப்பாக வேணும். மற்றபடி ஸ்டார்டம் எல்லாம் இட் ஹாஸ் நெவர் இட்ஸ் நாட் மை கன்சர்ன் அட் ஆல். அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் தி பாசிபிலிட்டிஸ். என்னால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு எனக்கு தெரியாது. அது செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அப்போது ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ஹியூமன் இமோஷன்ஸ். அதுக்கு ஐ புட் இன் an effort for that. And I've been lucky. I've been getting different kind of characters. நினச்ச மாதிரி நிறைய different varieties of movies and different varieties of characters பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. Directors also. Working with different
directors, technicians, and amazing co-actors. I think, anyway, I've always told this. I'm living my dream. I just keep making. I always try to keep. That variety of roles so that my dreams will be colorful. இப்போ சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்னு ஒன்று இருக்குது ஒரு ஸ்கிரிப்டை கேட்கும்போது. இப்போது ஆஸ் அ ப்ரொடியூசராகவும் நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க, ஒரு ஆக்டராகவும் இருக்கீங்க. எது வந்து ஒர்க் ஆகும் அப்படின்றது ஒரு ப்ரொடக்ஷன் வைஸாகவும் நீங்கள் வந்து டிசைட் பண்ணலாம். ஒரு ஆக்டராக வந்து இந்த எமோஷன் டிசிஷன் எல்லாம் எடுக்க முடியாது. ஹோப் தானா? ஹோப் தான். திஸ் மைட் ஒர்க், திஸ் வில் ஒர்க்னு எல்லாம் சொல்றதுக்கு தட் வி டோன்ட் நோ. படம் தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் பார்த்து அவங்களுக்கு அது பிடிச்சா இட் ஒர்க்ட், பிடிக்கலன்னா இட் டிட்ன்ட் ஒர்க். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன நினைச்சாலும் என்ன திஸ் வில் ஒர்க்னு சொன்னாலும் அது இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். இந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸில் இருக்கிற கதைகளை வந்து சரி உங்கள்கிட்டையும் நான் கேள்வி கேட்டுறேன். ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி தான். உங்களோட கதைகள் எல்லாமே வந்து நம்ம டெய்லி பார்த்து வளர்கிற ஒரு கதாபாத்திரத்தை வந்து நீங்கள் படமாகவே இயக்கியிருக்கீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற படமும் வந்து நடிக்கிறதும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பசங்களோட அவங்களுடைய ஒரு லைஃப்பை வந்து சொல்கிற மாதிரியான சில கதைகள் இருக்கும். நீங்கள் பார்த்து வளர்ந்த கேரக்டர்ஸ் வந்து உங்களை இன்ஸ்பயர் பண்ணுதா? கண்டிப்பாக. சுற்றி இருக்கிறது பார்த்து தான் நடிக்கிறது விடுங்க, எவ்ரி டே டு டே லைஃப்பில் நாம் பிஹேவ் பண்ணுறது கூட இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் எவர் வி சி. நாம் பார்த்த சினிமாக்கள், படித்த புக்ஸு, கேட்ட சாங்ஸ், இதெல்லாம் would have influenced us. நம்மளோட வே ஆஃப் திங்கிங் கூட இஸ் ஃபார்ம்ட் பை வாட் எவர் சரௌண்டிங்ஸ் வி ஹேட், வாட் எவர் பேக்ரவுண்ட் வி ஹேவ். தட்ஸ் வாட் டிசைட்ஸ் how we behave, how our character is, how our way of thinking is. இதே மாதிரி படங்கள் பண்ணும்போதும் ரிலேட்டபிலிட்டி ஃபேக்டர் ஃபார் மீ இட்ஸ் மோர் ரிலேட்டபிள் when it's realistic, when it's grounded, and when I feel like I've seen this. ஒரு கேரக்டர் சினிமாவில் பார்க்கும்போது ஓகே I've seen this man, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டபிலிட்டி அந்த கேரக்டரோட இல்லைன்னா அந்த படத்தோட ஒரு ரிலேட்டபிலிட்டி வரும்போது தான் இட் பிகம்ஸ் மோர் என்ஜாயபிள். அப்போது when I choose movies also எனக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸ், எனக்கு தெரிஞ்ச சிச்சுவேஷன்ஸ், that will attract me more as a movie story. That will be attracting me more. Then மின்னல் முரளி எப்படி பாசிபிள் ஆச்சு? மின்னல் முரளி என்னோட ட்ரீம். I mean we can relate to our day to day life. அதே டைம்ல we can relate to the dreams. Who doesn't want to fly? அந்த மாதிரியான ட்ரீம் வந்து எல்லாருக்கும் இருக்கும். எனக்கு ஒரு பவர் வந்தா நான் உன்னை என்ன பண்ண போறேன் அப்படி எல்லாருக்குமே இருக்கும். அதை ஒரு படமாக மின்னல் முரளியில் அதை அழகாக பண்ணாங்க. அவருக்கு ஒரு பவர் வந்துச்சு. இந்த பவர் நல்லவனுக்கு வந்தால் எப்படி இருக்கும், ஒரு பேட் எலிமெண்ட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும். ஸோ அதுக்கான காம்படிஷன் அழகாக கிரியேட் பண்ணாங்க. எல்லாருக்கும் அந்த சூப்பர் பவர்ஸ், தே வாண்ட் சூப்பர் பவர்ஸ். இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த டே ட்ரீம் பண்ணும்போதாவது இங்கே எனக்கு இந்த சூப்பர் பவர் கிடைச்சா நான் போய் எல்லாரையும் சேவ் பண்ணி அவங்களெல்லாம் அந்த அந்த என்ன அப்படி பார்ப்பேன், அந்த சூப்பர் ஹீரோ மாதிரி பார்ப்பேன். எல்லாத்தையும் விடுதலை பண்ணிடுவேன், எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருவேன், எல்லாருக்கும் நிறைய பணம் கொடுத்துருவேன். இதெல்லாம் நம்மளோட கனவு தானே. அந்த கனவோட ரிலேட் பண்ணும்போதும் இட் வில் பிகம் மோர் என்ஜாயபிள். அந்த படம் சக்ஸஸ் ஆனது காரணம் அதுதான். எவரியும் ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க, நமக்கு இந்த மாதிரி பவர் இருந்தால் நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அது அவங்களுக்கு என்ஜாயபிள் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம மட்டும் கிடையாது, நம்ம பெரிய நடிகர் சிவாஜி கணேசன், சிவாஜி சாரே சொல்லியிருக்கார் அவரோட இன்டர்வியூவில், நான் நடிக்கலை, நான் பார்த்த கேரக்டர்ஸை தான் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுறேன், நான் நிறைய அப்சர்வ் பண்ணிப்பேன், ஒவ்வொரு கேரக்டரையும் நான் டெய்லியும் மீட் பண்ணும்போது எல்லோரும் எனக்குள்ளே அப்படியே மைண்டில் உட்காருவாங்க. ஆனால் அந்த கேரக்டர் எங்கேயாவது ஒன்று பண்ணும்போது அவங்க முகம் ஞாபகம் வரும், அவங்க கேரக்டர் தூக்கி அதுக்குள்ளே வைப்பேன், அது கிளிக் ஆகும். ஈவன் நிறைய கேரக்டர் அவர் வந்து டிஃப்ரெண்ட் 250 கேரக்டர்ஸ் மேலே பண்ணியிருக்காரு. அத்தனை கேரக்டருக்கும் அவர் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்காரு. ஸோ அப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டோர் பாயாக இருக்கட்டும், இல்லை சார் நடிக்கிற படமோ, இல்லை நான் நடிக்கிற இதுவாக இருந்தால் கூட, படம் டைரக்ட் பண்ணுற படமாக இருந்தால் கூட, லைஃப்பில் ஒரு பிலீவபிலிட்டி பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும் அவனுக்கு, அண்டு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஏன் அதெல்லாம் கிடைக்குதுன்னா, அவன் நம்மள மாதிரி இருக்கான், இந்த ப்ராப்ளத்தில் நம்ம கூட ஜெயிச்சிட முடியும். வெற்றி குடிக்கட்டில் வந்து நம்ம வெளிநாட்டுக்கு போக வேணாம், இங்கேயே கஷ்டப்பட்டு முன்னேறலாம்னு சொல்லும்போது அவனுக்கு நம்பிக்கை வந்துச்சுல. அது காரணம் அந்த ஹீரோஸ் 2 பேர் அவங்கள மாதிரி இருந்தாங்க. பாடவுறாவில் அவ்வளோ காதல் இருந்தால் கூட தாண்டி நம்மளால் வாழ முடியும்னான்னு சொல்லும்போது அவன் நம்பினான்ல. ஸோ அந்த 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 ஹோப் கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. அதனால் அது அந்த
எந்த பெரிய படங்கள் ஓடின படங்களாக இருந்தாலும் நான் சொல்கிறது ஸ்டார் வேல்யூவில் கமர்ஷியலாக இல்லை பெரிய ஹிட்டான படங்களை தாண்டி யதார்த்தமான படங்கள் அத்தனையுமே எங்கேயோ ஒரு ஆடியன்ஸுக்கு எங்கேயோ ஒரு வியூவருக்கு அது கனெக்ட் பண்ணும். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நான் பேசினேன். அப்போ அவர் சொன்னார், இந்த படம் வந்த பிறகு இந்த கேரக்டர் பார்த்தியா அப்படின்னு சொல்லி பிரணவை மென்ஷன் பண்ணாங்க. இவரோட கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்றது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக ஆக்டிங் வித் டொவினோ, சேரன் சார் இந்த படத்தில்? நீங்கள் அங்கே எப்படி உட்காந்து எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களோ, என்ன எக்ஸைட்மெண்ட்டோட கேள்வி கேட்குறீங்களோ, அதை விட டபுள் எக்ஸைட்டடாக தான் நான் நரிவேட்டுக்குள்ளேயே வரேன். நரிவேட்டா வந்து மலையாளம் மூவிஸ் வந்து எனக்கு இப்போ தான் கிடைக்க ஆரம்பிக்குது. நான் ஆக்சுவலாக தமிழில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். தமிழில் மூவிஸ் பண்ணி மலையாளத்தில் இதில் என்னோட 2வது படம். அது டொய் சார் கூட பண்ணுறதும் சேரன் சார் கூட பண்ணுறதும் வந்து பிளஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புக்கு மாதிரி நான் எழுதி எப்போவுமே என் பொக்கிஷம் மாதிரி எடுத்து வச்சுக்கக்கூடிய அவ்வளோ குட் மெமரிஸ் எனக்கு கிடச்சிருக்கு. டொய் சாராக இருக்கட்டும், சேரன் சாராக இருக்கட்டும், நான் எப்போவுமே செட்டில் வந்து அவங்ககிட்ட சொல்கிறதும் அதுதான், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது பிளஸ்டு தான் சார் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இதுலேருந்து கிடச்சிது. அண்டு என்னை ஃபஸ்ட் இதில் ட்ரஸ்ட் பண்ணது வந்து அனுராஜ் சார் தான். அவர் ஆடிஷன் மூலமாக தான் உள்ளே வந்தேன். ஆக்சுவலாக ஒரு கேஸ்டிங் டைரக்டர் விவேக் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இதுக்கு கனெக்ட் பண்ணி எனக்கு விடுறாரு. அதுக்கப்புறம் டைரக்டர்கிட்ட நான் ரீச் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு நடிக்க வச்சு பார்க்குறாரு. எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் தாட்டி விட்டார். ஆனால் இதில் கேரக்டர் எனக்கு அவர் சொன்ன போதே எனக்கு இது ரூட்டடாக இருக்கும். இந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்க் இருக்குது, இங்கே ஆரம்பித்து இங்கே முடிகிற ஒரு கேரக்டர். ஸோ வந்து கேட்டோன்னே எக்ஸைட் ஆகிட்டேன். எனக்கு இந்த மாதிரி ரூட்டடான கேரக்டர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போவே ஆடிஷன் பண்ணி முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் என்னால் பொறுத்துக்க முடியல, தாங்க முடியல. விட்டுட்டு வந்துட்டுமே இனி என்ன ஆகுமோ ஏதாகுமோ. நான் ஆனால் விடவே இல்லை. அவருக்கு மெசேஜ் போட்டே இருப்பேன், சார் என்னால் இது பண்ண முடியும், புல் ஆஃப் பண்ணிடுவேன் நான் அப்படின்ட்டு. அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. அது இப்போ ஷூட் முடிச்சு இந்த இன்டர்வியூ வரைக்கும் வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ப்ரோ. வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர். சில மொமெண்ட்ஸில் இட்ஸ் வெரி ஹீரோயிக் ஆல்சோ. இதெல்லாம் புல் ஆஃப் பண்ணுறதுக்கு we need a very good actor. And I think Pranav has done an excellent job. சார் நீங்கள் சேரன் சாரோட படங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்கல்ல? கண்டிப்பாக. ஆட்டோகிராஃப் கேரளாவிலையும் பெரிய ஹிட் தான். அதே மாதிரி நான் படித்தது கோயம்புத்தூரில் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் ஒரு 1 year சென்னையில் ஒர்க் பண்ணாங்க. அப்படியா? ஐடியில் ஒர்க் ஆமாம் ஆமாம், காக்னிசன்ட். அப்போ அந்த டைம்லலாம் நிறைய தமிழ் படங்கள் பார்ப்பேன். அதில் சர்கட்டையும் சொல்லியிருக்கேன், யுத்தம் செய், பொக்கிஷம், நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்டாக மற்ற தமிழ் படங்கள் இருந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ட்ராக் இருந்தது மோஸ்ட் ஆஃப் த டைம் சாரோட படங்களில். Emotional, I think sir is also a very emotional person. So I could also relate. I am also a very emotional person. But I love such emotional dramas also. சார் நீங்கள் படித்தது அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அந்த சம்மந்தமாக படிச்சிங்க. சினிமா எப்படி சார்? இது வந்து நீங்கள் மனசார தான் படிச்சிங்களா இல்லை வந்து வீட்டில் கட்டாயப்படுத்தி இன்ஜினியரிங்? கட்டாயப்படுத்தல இல்லை, அது இட் வாஸ் an easy option for me. என்னன்னா என்னோட அண்ணன் he joined for electronics and communication. +2 சயின்ஸ் ஜாயின் பண்ணாங்க மை பிரதர். அப்போ எனக்கும் ஈஸி ஆப்ஷன். என்னென்னா கம்பேர் பண்ணாலும் என்னோட பிரதர் கூட தான், ஐ மீன் மற்றவங்க என்னை கம்பேர் பண்ணுவாங்க. அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் ஐ எம் ஃபாலோயிங் த சேம் ட்ராக். ஸோ அப்போது கம்பேரே பண்ண முடியாது. ஓகே, ஹீ இஸ் டூயிங் இட், இஸ் ஓகே, வாட் டு கம்பேர். அந்த மாதிரி ஹீ வென்ட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் engineering. I also did the same. He joined a software company. I also joined a software company. அது அந்த காலேஜ் முடிச்சு அடுத்தது என்னன்னு யோசிக்கும் போது அந்த பாயிண்ட்ல தான் வாட் வில் பி மை ஃபியூச்சர்னெல்லாம் நான் யோசித்தேன். அதுக்கு முன்னாடி சினிமாவில் நடிக்கணும்னு ஆசையில் இருக்கு. ஆனால் இன்னும் அது அந்த எந்த கனெக்ஷனும் எந்த சினிமா கனெக்ஷனும் இல்லாமல் எப்படி போய் யார் எடுத்து வச்சிருக்கா இந்த மாதிரி வாங்க இந்த ரோல் பண்ணுங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த ஒரு அன்சர்டனிட்டி கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பித்தாலும். அதனால ஐ வாஸ் நாட் ஷுர். ஆனால் சாஃப்ட்வேர் ஒர்க் அந்த ஜாப் பண்ணும்போது தான் இந்த ஒரு கியூபிக்கிளில் ஒரு சேரு, ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு ஃபோன், இதுதான் என்னோட ஃபியூச்சர்னு நினைக்கும் போது என்னால் அது ஒத்துக்க முடியல. ஐ தாட் அது அட்லீஸ்ட் ஐ ஷுட் ட்ரை பிஃபோர் ஆக்செப்டிங் ஃபெயிலியர். அதனால ஐ வெண்ட் ஆன் சேசிங் மை ட்ரீம் அண்ட்
I succeeded. அது ரொம்ப கஷ்டம் இல்லை சார். இப்போது வேற ஒரு பிளாட்ஃபார்ம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் அதை பார்க்கக்கூட இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அது என்னை சார்ந்தவங்க கூட சினிமாவில் கூட எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை அப்படின்றத சொல்கிறீங்க. கண்ணை மூடிட்டு நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் உள்ளே வரீங்க. எப்படி சர்வே ஆனீங்க? அந்த வேலையை விட்டோன்னா வீட்டிலலாம் கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. ரொம்ப யோசிக்கல, ரொம்ப யோசிச்சா ரிசைன் எல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா சேஃப்டி இருந்தது, இந்த ஒரு சேஃப்டி நெட் மாதிரி நமக்கு இந்த மாதம் மாதம் வி கெட் தி சேலரி. அதனால ஃபினான்ஷியலி ஓகே அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் ட்ரீம் சேஸ் பண்ண முடியாது. இருந்ததெல்லாம் விட்டுட்டு கிரவுண்ட் ஜீரோவுக்கு திரும்பி வந்துட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கணும். என்னென்னா ஃபார் ஃபார் அன் அவுட் சைடர் டு கெட் இன் டு தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இட்ஸ் நாட் வெரி ஈஸி. நிறைய ஆடிஷனுக்கு போனேன், அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்தேன். ஐ ஸ்டார்டட் வித் வெரி ஸ்மால் ரோல்ஸ். அங்கேருந்து ஸ்மால் ரோல்ஸ், சப்போர்ட்டிங் ரோல்ஸ், வில்லன் ரோல்ஸ், காமெடி ரோல்ஸ் எல்லாம் பண்ணி அட் சம் பாயிண்ட் ஐ காட் மை பிக் பிரேக். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் ஏபிசிடிங்கிற ஒரு படம் இருந்தது. ஏபிசிடி அதுலலாம் நோட்டீஸ் பண்ணாங்க. ஆனாலும் ஐ திங்க் என்னென்ன மொய்தீன் ஒரு படம், அந்த படம் தான் எனக்கு ஒரு பிக் பிரேக். அதுக்கப்புறம் தான் லீட் ரோல்ஸ் எல்லாம் நிறைய என்ன தேடி வந்தது. ஐ ஆல்வேஸ் ஹேட் திஸ் இன்னர் வாய்ஸ் இன் மீ டெல்லிங், go ahead, you will succeed, go ahead, you will succeed. Maybe it was foolishness, maybe it was some inner voice, mind voice, I don't know, but anyway it worked for me. சார் அவர் சொன்ன பாயிண்ட் எப்படி பார்க்குறீங்க? கோ ஹெட் பார்த்துக்கலாம். நான் அப்படி வந்தேன். எனக்கு யாரையும் தெரியாது. எங்கள் அப்பா ஆப்ரேட்டர், அவ்வளோதான் என்னோட கனெக்ஷன். அது தியேட்டர் ஆப்ரேட்டர். ஆனால் நான் இங்கே வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது. நான் படித்தது ஐடியில் படிச்சுட்டு மெஷினிஸ்ட்னு போயிட்டு அங்கே போய் ஒரு 20,000 ரூபா வேலை பார்க்குற ஒரு சம்பளம், 20,000 10,000 அப்போது. ஆனால் என்னோடய குடும்ப சூழலும் என்னோடய ட்ரீம்ஸும் என்னை துரத்துது. ஸோ இப்போ நான் இதை சொல்லும்பொழுது என்னென்னா என்னை அப்படியே பார்க்குறேன். ஆமாம், எனக்கு யாரையும் தெரியாது, ஆனால் எனக்கும் ட்ரீம்ஸ் இருந்துச்சு. என் மனசும் சொன்னிச்சு, நீ போடா பார்த்துலாம்டா, போடா கண்டிப்பாக உன்னால் முடியும். நானும் நடித்து பார்த்துருக்கேன், நானும் சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். நானும் இவர் மாதிரி போய் ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் அசிஸ்டன்ட் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த வாய்ப்பு நம்மளை அப்போ தான் நமக்கு தெரியுது இந்த இண்டஸ்ட்ரியோட நிலவரம். ஸோ இதில் எப்படி போனால் எங்கே வந்து நான் எடுத்த உடனே நான் நடிகனாகனு நினச்சிருந்தேன்னா கண்டிப்பாக ஆகிருக்க மாட்டேன். என் நடிகனாகிறது என்னோட கோல். சிவாஜி சார் மாதிரி நடிக்கணுன்றது என்னோடய கோல். ஆனால் நான் நடிகனாகனு மட்டுமே முயற்சி பண்ணியிருந்தேன், எனக்கு நடந்திருக்காது. அப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அனலைஸ் பண்ணுறேன், உன்னால் எப்படி முடியும். நீங்கள் வந்து நடிக்கிறவங்கள பூரா பார்க்குறேன், இவர் மாதிரி உயரமாக இருக்காங்க, நல்லா சிகப்பாக இருக்காங்க, நல்லா பாடியாக இருக்காங்க, நல்லா டான்ஸ் ஆடுறாங்க, நல்லா ஃபைட் பண்ணுறாங்க. நான் ஒல்லியாக, இந்த அவரோட ஒல்லியாக ரொம்ப மோசமாக அப்படியே கண்ணு இரும்பு இருக்கேன். நான் எப்படி இங்கே நடிகன் ஆகிறது? ஐயோ கண்டிப்பாக தொலைஞ்சு போயிடுவோம் நம்ம இந்த கூட்டத்தில்னு சொல்லிட்டு அப்போ தான் நான் என்னையை மாற்றுறேன். பாக்யராஜ் சார் மாதிரி, பார்த்திபன் சார் மாதிரி, பாண்டியராஜன் சார் மாதிரி டைரக்டர் ஆகிட்டு நடித்தானே அப்படிங்கும்போது தான் எனக்குள்ளே ஒரு டைரக்டர் இருக்காருன்னு எனக்கு தெரியுது. அப்புறம் நான் போய் எங்கள் டைரக்டர் ரவிக்குமார் சார்கிட்ட சான்ஸ் கேட்குறேன். அப்போ ஒரு முதல் படத்தில் என்னைய புரியாத புதில் சேர்த்துக்கிறார். ஸோ இப்படி தான் எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும், அதுக்கான வழி தெரியாது. முயற்சி பண்ணிக்கிட்டே போனால் மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் நிறைய பேருக்கு கிடைக்கவும் கிடைக்காது. அதனால் இது வந்து ஒரு டெஸ்டினின்னு கூட சொல்லலாம். இது நம்ம வந்து உனக்கு கிடைச்சிடும், அவருக்கு கிடைக்காது, உங்களுக்கு கிடைச்சிடும், உங்களுக்கு பாதி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. நம்ம ஜெயிச்ச 10 பேரை மட்டும் ட்ரீமில் எடுத்துக்கிறோம். தோற்று போன 900 சொல்கிற பேர் நம்ம இப்போ ட்ரீமில் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இப்போ we need to analyze ourselves. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஆக்டிங் தான் என்னோட கோல், ஆனால் அதுக்கு வந்து நான் வந்து டைரக்ஷனை வந்து ஒரு பார்ட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் சினிமாக்குள்ளே அப்படின்னு சொல்கிறீங்க. பட் உங்களோட ஃபிலிமோகிராஃபியில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து அந்த ஆக்டிங்காக நீங்கள் பண்ண படங்கள்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மியாகவே இருக்குது. அது எதனால் சார்? ஏதாவது ரீசன் இருக்கா? அதுக்கப்புறம் நம்ம அமைகிறது தானே. நீங்கள் நான் ஆக்டர்னா நான் ஒரு கதைக்கு பொருந்தி போகிற ஒரு நடிகன் தானே ஒழிய நான் ஒரு கூட்டத்தை இழுக்கிற அப்படியே பண்ணுற ஒரு நடிகன் கிடையாது. ஒரு கதைக்குள்ளே நான் பொருந்தி போயிடுவேன். அப்படியான ஆர்டிஸ்ட் வந்து சில நேரங்கள் தான் ஜெயிப்போம், சில நேரங்கள் படம் பண்ணுவோம், ஆனால் கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் என்னோடது வந்து நான் வரும்போது எனக்கு நடிகனான்ற கோல் இருந்ததே ஒழிய டைரக்டர் ஆனவன்னு இல்லை. எனக்கு அந்த ஆசை போயிடுச்சு. எனக்கு டைரக்டர் மேலே ஆசை வந்துடுச்சு. ஏன்னா அவன் பவர் ஆஃப் ஒரு ஆள். அவங்ககிட்ட இருக்கிற பவர் வந்து 100 பேர் கட்டி மேய்க்கிற பவர். 100 பேரையும் அவன் கையில் வச்சுக்கிட்டு வேலை வாங்குவான். ஆர்டிஸ்ட் கொண்டு எல்லாரும் அவனோட சொல்லுக்குள்ளே இருக்காங்களா. அப்போ எனக்கு அது ஒரு போதம் வந்துச்சு, வா இது சூப்பராக இருக்கே. அப்புறம் படம் ஜெயிச்சு போச்சு எனக்கு. பாரதி கண்ணம்மா, பொற்காலம், தேசிய கீதம், வெற்றி கொடிவிட்டு, பாண்டவர் பூமி எல்லா படமும் ஜெயிச்சிருச்சு. கண்டினியூவாக எனக்கு 7 படம் ஓடி இருக்குது. அதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் பெரிய இது. அப்போ எனக்கு என்ன ஆச்சு, போதை வந்து நான் ஏன் நடிக்கணும், நான் டைரக்டரா அப்படின்ற திமிரு வந்துருச்சு. அப்போ தான் தங்கர் பச்சன் சார் வந்து கேட்குறாரு, நீ நடின்னு. நான் சொன்னேன், தங்கர் சும்மா ஒரு தங்கர், எனக்கு டைரக்ஷன் தவிர ஒன்றும் தெரியாது, நான் நடிக்கவிட முடியாது, நீ போன்ட்டேன். ஆனால் அவர் சொன்ன கதை என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த சொல்ல மறந்த கதைன்ற படம்
தலைகீழ் வேதங்கள்ன்ற நாவல். அதை அவர் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னை அறியாமல் கண்ணில் கண்ணீர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த கதையில் சராசரியாக தமிழ்நாட்டில் அடையாளம் தெரியாத ஒருத்தன் தேவை, எந்த முகமும் தெரியாத ஒரு தமிழ் முகம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னோன்னே அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நடிக்கிறேன்னு சொன்னேன். பட் அந்த நடிக்கிறேன்னு சொன்னது எனக்கு அடுத்தடுப்பு ஆட்டோகிராஃப் போய் சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 11 நடிகர்கள்ட்ட கதை சொன்னேன். அவங்களுக்கு அந்த படம் புரியல. அப்போது அவங்க யாருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அதை ஒத்துக்க முடியல அவங்களால. வேறு வழியே இல்லாமல் தான் நான் நடித்தேன். அப்போ நான் நடிக்கிறதுக்கான எனக்கான நம்பிக்கையை கொடுத்தது தான் சொல்ல மறந்த கதை. அப்போ நான் நடிக்கும்போது எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் கொடுக்குதில்ல, அந்த ஸ்கிரிப்டு, அது என்னையை காப்பாற்றுது. அது கண்டினியூவாக நான் இப்போ டைரக்ட் பண்ணுறதும் குறைவு தான், நடிக்கிறதும் குறைவு தான். அதுக்கு சூழல் காரணம், நான் காரணம் இல்லை. நல்ல டைரக்டர்லாம் கண்டினியூவாக படம் பண்ணுவாங்கன்னு சொல்லவே முடியாது. அது மாதிரி நல்ல ஆக்டர்லாம் கண்டினியூவாக நடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது சினிமாவில். நம்ம என்ஜாய் பண்ணுவோம் லைஃப்பை. நான் இந்த கோலுக்கு வந்தேன், என்னை ஆண்டவன் ஏமாத்தலை. நான் என்ன நோக்கி வந்தோன்னோ எனக்கு அதை கொடுத்துருக்கான். நான் இன்னும் உள்ளதை ஸ்ட்ரகிளாகவும் போராட்டமாகவும் அதில் எப்படி வெளியே வரணும்னு பார்க்குறது எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ். இங்கேயே வெற்றி தோல்வியை மட்டுமே கணக்கு பண்ணுறீங்க. எவ்ரி டே இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதை மட்டும் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்டு பேசில் ஜோசப், அவரும் அதே மாதிரி தான். அவரும் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு, ஸோ என்னோட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, நாளைய இயக்குனர் வந்து அவரோட வாழ்க்கையை நாளை இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராம், that is a show called நாளைய இயக்குனர். Okay, so okay, from okay, that okay. only கார்த்திக் சுப்ராஜ், நலன் குமாரசாமி, all the people. தெரியும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து ஹவு அவரோட லைஃப்பை மாத்துச்சு அப்படின்றத ஷேர் பண்ணார். ஃப்ரெண்டு இருந்தாலும் உங்களுடைய லைஃப் பேட்டர்னும் அப்படி தான் இருக்குது, அவரோடதும் அப்படி தான் இருக்குது. இப்போ நீங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸு. கிட்டத்தட்ட அவரோட மரண மாஸ் படத்தை நீங்கள் தான் ப்ரொடியூஸும் பண்ணியிருந்தீங்க. அந்த ஒரு கேமியோ பற்றி நான் கேட்கணும், அது எப்படிங்க பண்ணீங்க? அது கேமியோ இல்லைங்க, டைட்டில் ரோல். எனக்கு அதை பார்த்தோன்னே எப்படி இவ்வளோ பெரிய ஆக்டர் வந்து ஒரு சின்ன ரோல், சரி ஃப்ரெண்டுக்காக பண்ணாரா இல்லை? இல்லை அது அவரே ப்ரொடியூசருங்க. இல்லை இத்தனைக்கும் இதில் வந்து அதில் அவரை கலாய்க்கிற மாதிரியே ஒரு டைலாக் ஒன்று வந்து அவர் சொல்லியிருப்பாரு, உயிரோட இருந்தும் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக். எப்படி சார் இது? செல்ஃப் அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி எல்லாம் காமெடி பண்ண சொன்னாலும் அதுக்கு சிரிப்பு வரணும். இப்போ when people make fun of me also, I'll laugh first. அதுக்கப்புறம் தான் ஒஃபெண்ட் ஆவேன். அதில் ஜென்வின் ஹியூமர் இருந்தால் I'll laugh first. அதுக்கப்புறம் தான் அது ஏன் எப்படி சொன்ன ஒஃபெண்ட் ஆவேன். அது ஏன்னா ஐ லவ் ஹியூமர். அப்போ அந்த மொமெண்ட்டில் ஆக்சுவலி அங்கே ஒரு பாப்புலர் ஃபேஸ் வேணும். எப்படி இந்த ரோலுக்கு போய் வேற ஏதாச்சும் ஒரு ஆக்டர்கிட்ட சார் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் இருக்கு, ஒரு ஷார்ட்டு தான் வர முடியுமான்னு கேட்க முடியாது. ஒரு பாப்புலர் ஆக்டர்கிட்ட போய் அந்த கெஸ்ட் ரோலுக்கு கூப்பிட முடியாது. ஐ டிட் இட் myself. யார்கிட்டையும் கேட்க வேண்டியது இல்லை. ஐ டோல்ட் ஐ வில் டு இட். அப்போ எல்லாரும் கேட்டாங்க பண்ணணுமா, why not? அது even if I do that, it's not going to affect me. ஆனால் there will be this surprise factor for people. கண்டிப்பா நான் ப்ரொடியூஸ் பண்ற படத்துல I'll come in a guest appearance ன்னு everyone would have thought, but they wouldn't have thought it will be this. It's for fun. I don't think so much. I don't overthink about things. If I find something interesting, if I feel like doing something, I'll just do it. சார், அங்கே இருக்கிற ட்ரெடிஷன் கல்ச்சர் வந்து நீங்கள் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணனால கேட்குறேன், அங்கே இருக்கிற கல்ச்சரும் அங்கே இருக்கிற அந்த ஒர்க்கிங் பேட்டர்னும் எவ்வளோ தூரம் மாறுது சார்? அவங்க எடுத்துக்கிற சப்ஜெக்டும் அவங்களோட அப்ரோச்சும் வந்து சில சமயங்களில் அவங்க அதுக்கான வெல் பிளான்டாகவும் இருப்பாங்க. இங்கே வந்து நமக்கு ஒரு ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனா, இங்கே சிட்டியில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனா ஒரு 7 மணினா 9 மணி ஆயிடுது. இப்போ ஈவினிங் முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடுது. அப்புறம் டேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே கொஞ்சம் அதிகமாகுது. நம்ம எக்ஸ்ட்ரா கூட எடுப்போம் சில சமயத்தில். பட் அவங்ககிட்ட ஒரு நல்ல பக்கா பிளான் இருக்கிறதா பார்க்குறேன். அப்படி மாறும். அது டிபெண்ட்ஸ் ஆன். ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் டைரக்டர் டு டைரக்டர், க்ரூ டு க்ரூ மாறும். ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் இவங்கள்ட்ட வந்து என்னன்னா நிறைய ஆக்டர்ஸ் இருப்பாங்க. ஒரே படத்தில் ஒரு 10 பேர் பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆனால் படம் வந்து குயிக்காக முடிச்சிருப்பாங்க. நமக்கு பயங்கர இது எப்படி 24 முடிச்சாங்க அப்படின்னு தோணும். ஸோ அது வித்தியாசம். பட் அது கல்ச்சர் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. நான் ஹோம்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? எனக்கு அப்படியே ஒரு 4 நாள் தூக்கமே வரல. இந்த படத்தை எப்படி எடுத்தாங்க, இந்த கதையை போய் யார்ட்டையா சொன்னால் நம்ம ஊரில் ஒத்துக்குவாங்களா? இந்திரன் ஒருத்தர் வந்து நடிச்சிருக்காரு, அவரை வச்சு நான் அந்த படத்தை பண்ணேன். இங்கே வந்து யாரோ ஒரு கருணாகரனை வச்சு பண்ணுறோம்னு சொன்னால் இங்கே ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ நம்ம ஊரோட மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இது வேறு, தியேட்டரோட அப்ரோச் வேறு, அங்கே அவங்களோடது வேறு. ஸோ அதுதான் அங்கே வந்து நல்ல படங்கள் நிறைய வர்றதுக்கு காரணம். 3 ஆக்டர்ஸ் இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை நான் காமனாகவே ரைஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு மெத்தட் ஆக்டரா? மெத்தட் ஆக்டிங் அப்படின்ட்டு இல்லை ப்ரோ.
சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் நம்மளை என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அந்த டோட்டல் க்ரூ தான் காரணம். இப்போ நான் டொய் சார் கூட பெர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எனக்கு தைரியம் கொடுக்குறதே அவர் தான். எனக்கு டென்ஷனாக இருந்தது, எப்படி போய் நான் இவர் கூட பண்ண போகிறேன், ஃபர்ஸ்ட் டே எப்படி எப்படி அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது என்ன நான் பண்ண போகிறேங்கிறது எனக்கு பயங்கரமாக டென்ஷனாக இருந்துச்சு. அந்த எமோஷனை வந்து மைண்டுக்குள்ளே ரீட் பண்ணிட்டே இருப்பீங்களா? அது ஆல்மோஸ்ட் நம்ம அந்த செட்டுக்குள்ளே போனாலே நமக்கு வந்துடும் ப்ரோ. ஆல்மோஸ்ட் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்புறம் நம்ம செட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே எல்லாமே ரெடியாக இருக்கும். நம்ம உள்ளே வந்தால் மட்டும் போதும், அந்த ஒரு இதில் இருக்கும். அண்ட் வந்து நம்ம கூட பெர்ஃபார்ம் பண்ணுற ஆர்டிஸ்ட் வந்து எல்லாமே சரண் சாராக இருக்கட்டும், டொவி சாராக இருக்கட்டும், எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு. அவங்க கூட நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக நமக்கு அது வந்துடும். அண்ட் அவங்க கொடுக்குற ஒரு தைரியம்னு ஒன்று இருக்குல்ல, அதில் நம்ம கண்டிப்பாக பண்ணிடுவோம். சரி, நீங்கள் மெத்தட் ஆக்டரா? மெத்தட் ஆக்டிங்ல டிஃப்ரெண்ட் சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இட்ஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். ஆனால் ஐ திங்க் ஒரு ஒன் பர்டிகுலர் வே ஆஃப் ஆக்டிங் மட்டும் இல்லாமல் டிஃப்ரெண்ட் மூவிஸில் டிஃப்ரெண்ட் அப்ரோச் வி கேன் டூ இட். ஏன்னா இன் சர்டன் மூவிஸ் ஃபார் சர்டன் பர்டிகுலர் சீன்ஸ் வி கேன் கேரி த இமோஷன். அது இட் மைட் ஹெல்ப் தட் பர்டிகுலர் சீன். ஆனால் எல்லா சீன்லும் அது தேவையில்லை. ஆர் மேபி அ டிஃப்ரெண்ட் அப்ரோச் ஷுட் பி டேக்கன் இன் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மூவி. இன் ஒன் பர்டிகுலர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், if I am doing 3 different characters in one movie, then I cannot go for method acting. Instead, I'll have to go for technical acting. ARM padam பண்ணும்போதெல்லாம் I have to be technical. என்னன்னா 3 different characters at times, இப்போ 2 different characters at a time play பண்ணும்போது அந்த கேரக்டரா இல்லைன்னா ஒரே ஒரு படம் ஒரு சிங்கிள் கேரக்டர் தான் அந்த டைம்ல பண்ண முடியும். அது ஃபுல்லா அந்த கேரக்டரா மாறிட்டு பண்றதுக்கு. ஆனால் அதுவும் யூனோ இட்ஸ் லைக் டார்ச் லைட்டிங் அவர் செல்ஸ். ஐ மீன் நம்ம இட் டேக்ஸ் எ டால் ஆன் யூ. அந்த கேரக்டரோட இமோஷன், இஃப் இட்ஸ் அன் இமோஷனல் ட்ராமா, அந்த கேரக்டரோட இமோஷன் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது 100% உங்களுக்கு ஃபீல் பண்ணுறேன்னா அதோட ஒரு 25% த ஆக்டர் ஹேஸ் டு கோ த்ரூ இன் ரியாலிட்டி. அப்போ அப்படி ஒரு 10-15 ஒரு 100 கேரக்டர்ஸ் பண்ணும்போது யுவர் பிரெயின் வில் பி மெஸ்ட் அப். அவ்வளோ கண்டிப்பாக அந்த கேரக்டரோட இமோஷன்ஸ் எல்லாம் இட் வில் அஃபெக்ட் யூ. ஐ மீன் நாட் பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அட்லீஸ்ட் இன் வெரி ஸ்மால் பர்சன்டேஜ் எவ்ரி கேரக்டர் வில் எஃபெக்ட் யூ. இட் வில் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 21 days போதும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு கேரக்டராக ஒரு 60 days ஒர்க் பண்ணும்போது நம்மளோட கேரக்டர் இல்லாமல் வேறொரு கேரக்டர் டிசைன் பண்ணி அந்த கேரக்டராக ஃபுல்லாக மாறிட்டு ஒரு 60 days இஃப் ஐ லிவ் லைக் தட், certain things in certain characteristics in that it will not go away from me probably. அப்போ அப்படி பண்ண முடியாது. ட்ரை பண்ணியிருக்கீங்களா ஏதாவது கேரக்டர் அந்த மாதிரி? For particular scenes I've done that, and I think why restrict it to one particular method? Let's do mix different ways of approaching acting. அது ஒவ்வொரு படத்துக்கும் இப்போ சில படங்களில் இட் டசன்ட் நீட் மெத்தட் ஆக்டிங். நம்மளோட ஸ்பான்டேனிட்டி தான் அங்கே யூஸ் ஆகும். அந்த மாதிரி படங்களில் யூஸ் ஸ்பான்டேனிட்டி, டோன்ட் ப்ரிப்பேர் டூ மச். சில படங்களில் யூ நீட் டு ப்ரிப்பேர். ஏன்னா அந்த கேரக்டர் டிமாண்ட்ஸ் தட். கேரக்டர் டிமாண்ட் பண்ணுற மாதிரி படம் டிமாண்ட் பண்ணுற மாதிரி தான் ஐ திங்க் வி ஷுட் ஃபிக்ஸ் த வே தட் வி ஆர் கோயிங் டு அப்ரோச் த ப்ராசஸ். சார் நீங்கள் மெத்தட் ஆக்டரா? எனக்கு ஆக்டரானே டவுட் வரும். இல்லை மெத்தட் ஆக்டரா இந்த ஆக்டரான் கதை என்ன கேட்குதோ, டைரக்டர் இந்த கேரக்டர் இப்படி வேணும்னு கேட்குறாரோ அது 50%. அப்புறம் நம்ம அந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு நமக்கு எங்கேயோ ஒன்று நம்ம பார்த்துருப்போம், அதை நம்ம அதுக்குள்ளே எடுத்துக்கிட்டு எனக்கு நடிக்க தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அந்த கேரக்டருக்கான எமோஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் என்னவோ அதை டெலிவர் பண்ணுறோம். அது நடிக்கிறோம்னு நினச்சிக்கு நடித்தோம்னா அது கண்டிப்பாக நடிக்க நல்லா இருக்காது. அது யாரும் பெருசாக வரலாம் பண்ணுறதே கிடையாது. எனக்கு என்னென்னா இப்போ ஒரு சொன்னதில் ஒரு விஷயம் பிடிச்சது, அது எனக்கு நடந்துச்சு. அதாவது ஒரு 21 days போகும் ஒரு பழக்கம் நம்மளை தொத்திக்கிறதுக்கு. நான் சொல்ல வந்த கதை பண்ணப்போ அதான் ஃபஸ்ட்டு படம். எனக்கு டைரக்டராகவும் ரொம்ப ஒர்க் பண்ணதுனாலையும் நான் ஓயாமல் எழுதி ஃபுல்லாக எழுதிட்டு நான் பண்ணும்போது நான் நடிப்பேன்ல, அது இன்னும் எனக்கு ரொம்ப உள்ளே போயிடும்.
ஸோ அது மாதிரி சொல்ல வந்த கதையை பண்ணும்போது தங்கர் எழுதினார். பட் இருந்தால் கூட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 டேஸ் அதுக்கு ஷூட் பண்ணோம். அந்த 65 டேஸ் முடிக்கும்போது எனக்கு போகும்போது அந்த பொண்ணை யாரும் தெரியாது. போகும்போது அந்த பொண்ணு சொல்லுது, இவரா ஹீரோ, நான் அஜித்தோட நடிக்கணும்னு வந்தேன் அப்படின்னு சொல்லுது. இது இல்லாமல் தளபதி நீ என்னோட நடிக்கணும் மொத்தப்படம் வந்துடும்னு சொல்லிட்டேன். அப்படி ஆரம்பித்த அந்த பாண்டிங் 65 நாள் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது எனக்கு என் ஒய்ஃபும் என் குழந்தைங்களும் வேற ஆள தர்றாங்க. மைண்டுக்குள்ளே அந்த சிவதானம் தான் இருக்கான். சிவதானமும் பார்வதியும் குழந்தைங்களும் தான் உள்ளே போயிட்டாங்க. ஸோ அப்படி அந்த கேரக்டர்ஸ் எப்போவுமே உள்ளே போயிடும். அது நம்மளை ரொம்ப கொள்ளும். அதுலேருந்து வெளியே வரதுக்கு 3 மாதம் 4 மாதம் எனக்குலாம். நான் ஆட்டோகிராஃப் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நாளாச்சு தவமாய் தவந்து ஆரம்பிக்க கதை எழுதுறதுக்கே. பிகாஸ் ஆஃப் அதுக்குள்ளேருந்து வெளியே வர்றது ரொம்ப, அந்த டைரக்டராகவும் இருந்து நடிகராகவும் இருக்கிறதுல அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா முழுக்க நான் அதுவாகவே போயிடுவேன். ஆனால் எனக்கு ஆக்டிங்கில் பிடிச்சது எப்படின்னா, இப்போ மோகன்லால் சாரும் மம்முட்டி சாரும் ஒன்று பண்ணுவாங்க. அதை நான் கவனிச்சிருக்கேன். அது ரைட்டாக தப்பான்னு தெரியாது. அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியாது மம்முட்டி சாரை. அவர் பாட்டு கேஷுவலாக டைலாக் பேசிட்டு போயிடுவார். ஆனால் எடிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரில் அவரை கரெக்டாக எமோஷன் கேரி பண்ணி கொண்டு வந்திருப்பார். எங்கே வேணுமோ அங்கே அந்த மீட்டர் எழுதி இருக்கும். ஸோ லிவ் தட் கேரக்டர். அந்த இடத்துல அந்த எமோஷன் என்ன சொல்லுதோ அதுவாக இருன்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அந்த விஷயத்தில். அது எனக்கு நான் பண்ணுறது அவ்வளோதான். எனக்கு வந்து நடிக்க தெரியாது. நாட் ஆல் தி கிரேட் ஆக்டர்ஸ் ஆர் மெத்தட் ஆக்டர்ஸ் நம்ம வேர்ல்ட் சினிமாவில் பார்த்தாலும். பட் இட்ஸ் குட் டு அண்டர்ஸ்டாண்ட், குட் டு நோ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ஆக்டிங். கிளாசிக்கல் ஆக்டிங் ஆகட்டும், மெத்தட் ஆக்டிங் ஆகட்டும், ஒரு டிஃப்ரெண்ட் இப்போ கூகுள் பண்ணி பாருங்க, மெத்தட் ஆக்டிங்ல டிஃப்ரெண்ட் சப்டிவிஷன்ஸ் இருக்கு. பட் ஐ டோன்ட் யூஸ் ஒன் பர்டிகுலர் வே ஆஃப் டூயிங் இட். இன்ஸ்டெட் சார் சொன்ன மாதிரி அந்த கேரக்டரை மேக்ஸிமம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான். என்னென்னா இப்போ டிரெக்டரோடையும் ரைட்டரோடையும் பேசுனா அவங்களுக்கு தான் இது இந்த கேரக்டரை உருவாக்குனாரு. அப்போ அந்த கேரக்டர்ஸ் என்ன வேணும்னு மேக்ஸிமம் இன்புட்ஸு அவங்களால நமக்கு தர முடியும். மேக்ஸிமம் இன்புட்ஸ் எடுத்து இந்த கேரக்டர் யோசிக்கிற மாதிரி யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம் இன் யுவர் ஃப்ரீ டைம்ஸ். இல்லைன்னா லொக்கேஷனில் அந்த ஷார்ட்டுக்கு ரெடியாகி உட்காரும்போது இந்த கேரக்டரை ஏன் இப்படி யோசிக்கிறான், இப்படியெல்லாம் யோசிச்சிருந்துருக்கலாம், ஏன் இந்த மொமெண்ட்டில் இப்படி யோசிச்சு, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். அந்த கன்ஃபியூஷன்ஸுக்கு எண்டில் we'll get one conclusion. Okay, this is this character. Why this character did this? Why is he going to do that? இதெல்லாம் we need to understand that character inside out. அது அந்த கேரக்டராக மாறவும் தேவையில்லை, அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். அப்போ அந்த ப்ராசஸ் ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த கேரக்டரை நான் புரிஞ்சுக்கிறது, அது ஃபியராக மாறி உங்களுடைய முதல் படம் நீங்கள் ஒரு ஷார்ட் வைக்கும்போது, இப்போ டொவினோ தாமஸ்க்கு ஒரு ஷார்ட் வைக்கிறாங்களே, அதே ஃபியர் வந்து இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட 50 above மூவிஸ் பண்ணுறீங்கல்ல, எல்லா படம் பண்ணும்போதும் அந்த ஃபியர் இருக்கு. அந்த ஃபியர் இருக்கணும். இல்லைன்னா என்ன அர்த்தம்னா அந்த யூ காட் யூஸ் டு இட். அப்போ அந்த யூ காட் யூஸ் டு இட்னா எதுக்கு இது பண்ணணும்? இது இந்த ப்ராசஸோட பியூட்டியே நமக்கு தெரியாது. நம்ம பண்ணுறது கரெக்டாக இதுக்கு ஒரு ரூல் புக் இல்லை. நம்ம நடிக்கிறது தப்பா சரியாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ரிட்டன் ரூல் புக்கு இல்லை. அது நமக்கு வேண்டிய வேலிடேஷன் இந்த டிரெக்டரோட வேலிடேஷன், இல்லைன்னா ரைட்டரோட வேலிடேஷன். தே ஆர் த ஒன்ஸ் ஹூ கிரியேட்டட் திஸ் கேரக்டர். இஃப் தே திங்க் தட் திஸ் ஆக்டர் இஸ் டூயிங் ஜஸ்டிஸ் டு த கேரக்டர் தே கிரியேட்டட், ஆர் அதுக்கு மேலே பண்றேன்னு இஃப் த டிரெக்டர் இஸ் திங்கிங் ஸோ, ஐ டோன்ட் நீட் எனிதிங் மோர் தேன் தட். அப்போது அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸோட, டிரெக்டரும் ரைட்டரும் தான். இப்போ நான் மலையாளம் புதுசு எனக்கு. அப்புறம் போலீஸ் ட்ரெஸ்ஸை நான் போட்டதே கிடையாது. என்னைய போலீஸ்ன்னு சொன்னால் நானே சிரிச்சிருவேன். இதே ஆஃபீஸரா சூப்பராக இருந்தது சார். அது டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு யூ ஆர் டிஐஜி கேசவதாஸ் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டவுட் வருது, எப்படி இதை போய் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளோட உருவம் தெரியும், நம்மளோட உயரம் தெரியும், அப்புறம் நம்ம ரொம்ப சாஃப்டான நேச்சர் உள்ளவங்க தானே, இது எப்படி நமக்கு சூட் ஆகும்ன்ற ஒரு இது வந்துச்சு. ஆனால் போனதுக்கப்புறம் ஆக்சுவலாக பார்த்த எல்லாருமே, ஈவன் டு பி இன் எவ்ரி ஒன், ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது இல்லை, நான் அதை வந்து அனுராஜோட இல்லை அபின் ஜோசப்ன்ற ரைட்டரோட வெற்றியாக தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க அந்த கேரக்டரை கரெக்டாக எழுதி கரெக்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு இந்த கேரக்டரோட உருவம், உயரம், இவரோட ஆக்டிவிட்டீஸ் கரெக்டாக இருக்குன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நான் நடித்ததை இங்கே சூட்டபுளாக தெரியுது. அப்போ அவங்க என்ன சொன்னாங்களோ, நான் முதல்ல ஒரு முடிவு பண்ணேன், நம்ம எதுக்கும் போய் அங்கே அதிக பிரசங்க தானவா
நான் இப்படி பண்ணுறேன், நான் அப்படி பண்ணுறேன், இப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்துங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் பொதுவாக சொல்ல மாட்டேன், சொல்லக்கூடாது. ஆக்டர் இருக்கும்போது டேரக்டர் உள்ளே வருவாரா? வருவார், ஆனால் அவர் தூக்கி வெளியே வச்சிடணும். அவர் வந்தாருன்னா ரொம்ப டேஞ்சர், அவர் வரக்கூடாது. ஏன்னா அங்கே அவரோட படம், நம்ம போய் பேசக்கூடாது. அப்போ நான் அதை வந்து முடிவு பண்ணிட்டு தான் போனேன். அங்கே என்ன நடந்தாலும் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் பண்ணணும். அதை நான் பண்ணினேன். ஆனால் இன்னைக்கு பார்த்த எல்லாருக்குமே வந்து இந்த கேரக்டர் நல்லா இருக்குது, சார் வந்து நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் கிடைச்சது. ஓ, அப்போ வந்து கேரக்டர்ஸை லுக்கு பெரிய விஷயம் இல்லை, பர்ஃபார்மும் டைரக்டரும் ரைட்டரும் முக்கியம். அவர் சொன்னது கரெக்ட். காப் ரோல்ஸ் வந்து பொதுவாக மலையாள சினிமாவில் 24 எடுத்துக்கிட்டாலும் 25 பிகினிங்லேயும் நிறைய காப் ரோல்ஸ் வருது. ஈவன் ஓடிடிலையுமே நம்ம நிறைய பேர் அந்த படங்கள் இப்போ ரீசெண்டாக ஆசிஃப் அலி அவருடைய படங்களும் வந்து அந்த கைண்ட் ஆஃப்ல வருது. உங்களுடைய கேட்டகரிஸ் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ நான் ஆசிஃப் அலி சொன்னேன், இந்த மாதிரி நிறைய ஆக்டர்ஸுமே வந்து நிறைய காப் ரோல்ஸ் பண்ணுறாங்க. டேரக்டருக்கு வந்து இது ரொம்ப பெக்யூலியராக இருக்கும் இந்த கேரக்டர். பட் ஒரு ஆக்டருக்கு வந்து பெக்யூலியரான ஒரு பாயிண்ட் வந்து ரீச் ஆகணும், அப்போ தான் உங்களால் இந்த கேரக்டர் பண்ண முடியும். ஏன்னா நிறைய காப் ஸ்டோரிஸ் வந்து மலையாளத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. எது உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு, இல்லை இந்த கேரக்டராக மாறுறதுக்கு அந்த ஹோம்ஒர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இந்த என்னோட ரைட்டரும் டிரெக்டரும் இந்த ஸ்கிரிப்ட் எங்கிட்ட நரேட் பண்ணுறதுக்காக வரும்போது தே ஹேட் அ வெரி குட் டீட்டெயில்டு ஸ்கிரிப்ட் அண்ட் டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் என்னோட கேரக்டர். அதனால ஐ அண்டர்ஸ்டுட் தட் இது நான் இதுக்கு முன்னாடி பண்ண காப் ரோல்ஸ் விட இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். இதுக்கு முன்னாடி பண்ண காப் ரோல்ஸும் ஏன் அந்த ரோல்ஸ் எல்லாம் நான் பண்ணேன்னா அது ஈச் ஆஃப் தெம் வாஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர். அதனால தான் இப்போது அன்வேஷிப்பின் கண்டத்தும்னு ஒரு படம் 2024 ரிலீஸ் ஆனேன். அதுக்கு முன்னாடி எஸ்ராம் ஒரு படத்தில் போலீஸ் ரோல் பண்ணியிருக்கேன். கல்கின்னு ஒரு படம், அதில் போலீஸ் ரோல் பண்ணேன். all these characters are entirely different. அது not just because of my performance, it was written different. And when in real life also, when you look around, you can see different kind of police officers. All police officers, they don't speak in the same way, they don't look the same way, they don't walk in the same way. அந்த மாதிரி we designed this character. நானும் ரைட்டரும் டிரெக்டரும் உட்காந்து we designed as in எப்படியெல்லாம் இந்த கேரக்டர் டிஃப்ரெண்டாக இருக்கலாம். அப்புறம் என்னென்னா இந்த கேரக்டர் படம் பார்த்தாலே தெரியும், இந்த கேரக்டர் he doesn't want to be a policeman. அதனால படம் பார்க்கும்போதும் he is a misfit in the police அந்த group of policemen. He looks like a misfit. என்னன்னா he doesn't want to be a policeman. ஆனால் போலீஸ் ஆனதுக்கப்புறம் at some point he is adapting to it. அப்போது அந்த டிஸ்கஷன்ஸ் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரைட்டர் டிரெக்டரோட இருக்கிற டிஸ்கஷன். அந்த டிஸ்கஷனில் மேக்ஸிமம் இன்புட்ஸ் வாங்கி மேக்ஸிமம் அந்த கேரக்டரை அண்டர்ஸ்டாண்ட் ஆகி அப்படி தான் அது டிசைன் பண்ணுவாங்க. அதனால தான் இது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. ஃபஸ்ட்டு நரேஷனில் இந்த கேரக்டரும் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது. இந்த ஸ்டோரி இட் வாஸ் வெரி ஹார்ட் டச்சிங், இமோஷ்னலி இட் மூவ் மீ. அப்புறம் இந்த டிரெக்டர் எடிட்டர் ரைட்டர் எல்லாரும் இருந்தாங்க ஃபர்ஸ்ட் நரேஷனில். டிரெக்டர் 2014 இருந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஐ நோ ஹிஸ் கேலிபர், ஐ நோ ஹவு genuinely he wants the movie to be good and how genuinely he wants my career to be good. அதெல்லாம் எனக்கு தெரியும். So when he came that day and told me that this will be our cast and crew, tentative cast and crew, he told me, and I was impressed. These are the three things: story, my character scope, and third thing is the team. இது மூணும் கரெக்டாக இருந்தால் I can do any character, any cinema. நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருக்கீங்க, எதனால் படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணீங்க? ஏன்னா அது ஒரு பெரிய கோலுங்க. அதில் வந்து ஸ்லிப்பானால் செதறிடுவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் ப்ரொடியூஸ் பண்ணணும்? யூஸ்வலாக நான் பண்ணுற படங்களை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக ஒரு பெரிய ப்ரொடியூசராகி நிறைய பைசா சேர்த்து வைக்கிறதுக்காக ஐ டோன்ட் ப்ரொடியூஸ் மூவிஸ். ஐ டோன்ட் நோ ஹவு டு டூ பிஸ்னஸ். எனக்கு பிஸ்னஸ் சுத்தமாக தெரியாது. இப்போது ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்டட் மை ப்ரொடக்ஷன் கம்பெனி. Before that also, before starting Tovino Thomas Productions also, I was producer of one of the producers in Kilometers and Kilometers. And the padam we had a risk element, and it's not a usual movie. And the usual alladha oru movie adum we had to travel from
Kerala. Then we shot in Kerala, Tamil Nadu, Karnataka, Goa, Maharashtra, Gujarat, Rajasthan, Daman and Diu. So it's not a simple process. நிறைய பணம் வேணும் அந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அது மட்டும் இல்லாத இட் வாஸ் நாட் அ யூஷுவல் மூவி, அதனால ரிஸ்க் எலிமெண்ட் இருந்தது. ஸோ ஐ தாட் ஐ ஆல்சோ ஷேர் த ரிஸ்க், ஏன்னா ஐ வாண்டட் தட் மூவி டு ஹேப்பன். அதே மாதிரி தான் கலான்னு ஒரு படம் பண்ணேன். கலையில் ஐ டோன்ட் திங்க் me or other producers, as in Rohit was one of the producers, Akhil was one of the Rohit, this director, Akhil the cinematographer, and we had an investor also. Investor got his money back, but for me, Akhil and Rohit, we never wanted profit from that. Okay. But we wanted that movie to happen. And that movie happened, and it's still, I can proudly say that Kala is one of the movies in my filmography. அப்போ அது சம்பாதிக்கிறதுக்காக I'm acting in movies, I can do endorsements, I can do inaugurations, I can attend events. Cinema, I'm getting enough money to live as an actor. As a producer, I want to contribute something from my point. I can sacrifice my salary for cinema. Like in Kala, I didn't receive even a single rupee of remuneration, and I didn't get a single rupee of profit, but I got a name because of that movie. Adha என்னோட profit அந்த படத்துல. To reduce the burden or reduce the risk of that producer, I'll share that risk. Profit vanda kilometers and kilometers, I got profit. When I'm sharing the risk, my production partners, they were ready to share the profit also. Adanaல I was ready to share the risk, they were ready to share the profit. So I got profit in that. And there was this movie named Adrishya Jalayangal, Invisible Windows. In that also I reduced my salary to half, and I told them, consider my rest of my salary as my investment, and if you get any profit, please share it with me, because that was an art house movie. I don't do such movies for money. Instead, that movie traveled. It was screened in Tallinn International Film Festival. I also attended that festival with the crew, and we could showcase our movie in front of international audience, that too in a prestigious film festival. I don't want money from such projects, but I want to experience these kind of things from such projects. And when you go for an international film festival, the producer and director will be getting more prominence than an actor. And in Invisible Windows, I went there as a producer, not as an actor. So I became a producer to reduce the risk of my producers when I'm doing movies which has this element of risk. When I'm trying different, it should not be at the expense of someone else's money. I should be willing to share that risk, and they should be willing to share that profit. Because when we are trying something different, there is a possibility that it will fail or it will succeed. If it's failing, okay, let's share the failure. But usually what happens is people want us to share the risk, but they don't want to share the profit. Adanaல I made proper agreement with everyone, and I became a co-producer in such movies. Maranamas also, it's a dark humor. We don't have 100% certainty that this will work. We don't know. And when we are trying something different, I don't want someone else to take that risk. I told, okay, I'll also join. So we have partners also. Tovino Thomas Productions, and we had partners also. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் உங்களுக்கு சக்ஸஸ் தானே? Like, it's not a loss. It's not a huge profit also. But it reached the targeted audience. And for us, I mean, it was fun. I mean, to try something new. And we all got little profit. And we didn't expect huge profit from that also, because we wanted that movie to happen. And என்னோட ஃபைனல் கொஸ்டின், இந்த கேள்வி வந்து ஆஸ் அ ஒரு இன்சைடராக தமிழ் சினிமாவில் இருக்கிறனால ஓகே அந்த கம்பேரிசன் வேணாம் அப்படின்றது எனக்கு தோணும். பட் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் அப்பப்போ இந்த கம்பேரிசன் ஸ்டேட்ன்றது வரும். கம்பேரிங் தமிழ் சினிமா வித் மலையாள சினிமா, மலையாள சினிமா வித் தமிழ் சினிமா. இங்கே ஒரு ட்ரையான பீரியட், ஒரு 2 months வந்து தமிழில் படங்கள் ஓடலைன்னா மலையாளம் நல்ல படங்கள் வரும்போது
ஸோ அங்கே நல்ல நல்ல கதைகள் வருது, அதெல்லாம் அவங்க எப்படி படமாக பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கம்பேரிசன் ஸ்டேட் வரும். ஒரு மலையாளமில் ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள், தமிழில் நீங்கள் ஒரு பர்சனாலிட்டியாக இருக்கிறனால இந்த கம்பேரிசன் ஸ்டேட்டுக்கு ஒரு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கம்பேரிசன் சுத்தமாக பிடிக்காது. இட் டசன்ட் நீட் to be everyone is having the same set of skills and everyone should perform the same way. If you tell a rabbit to climb a tree, it cannot, but monkey can climb a tree, but that doesn't make monkey better than a rabbit. Monkey may not be able to run fast as a rabbit. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் they'll have their own particular set of skills. அதே மாதிரி தான் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்சோ. அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? நம்ம சொன்னது மாதிரி கம்பேரிசன். I generally don't like comparisons at all. I consider it as a bad thing to do. I mean, how can we compare something two entirely different things? Especially when you look at Malayalam cinema and Tamil cinema, we have different strong points. We have different culture. So there is no point in comparing. And every industry will have this revival period where there will be good movies, there will be bad movies. Every industry is the same. When you look at Hollywood or Bollywood, Collywood, Tollywood, whichever be the industry, there will be good movies and bad movies. There will be hits and flops. Every industry works the same way. And when at one particular day, one particular point, one industry might be having a hit, one industry might not be having a hit. This can be reversed also. I mean, it will happen either ways. I don't think we should compare people or we should compare industries. When you look at it in a different way, comparison is equal to racism also. Racism is just comparison of someone's colors, someone's race. When you are comparing someone's race or someone's color, do you think it's bad? Comparison is as bad as that. இல்லை, எல்லாத்துலேயும் உள்ள நல்லதை ரசிக்கிறோம், அவ்வளோதான். இல்லை, கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சொன்னது தான், கிளியராக சொன்னார். எல்லாத்துலேயும் எல்லா இண்டஸ்ட்ரியில் உள்ள நல்ல படத்தை ரசிக்கணும். இப்போ இங்கேருந்து ஈரானியன் படத்தை ரசிக்கிறோம், இங்கேருந்து ஃப்ரெஞ்சு படங்களை ரசிக்கிறோம், கொரியன் படத்தை ரசிக்கிறோம். இதெல்லாம் நான் கம்பாரிசனா? அவங்கவுங்க கண்ட்ரிக்கு அவங்கவுங்க இடத்துக்கான கல்ச்சரை ஒருத்தன் அழகாக பதிவு பண்ணுறான். அதை நம்ம பார்க்குறோம், ரசிக்கிறோம், அதில் வந்து சில விஷயங்கள் லேர்ன் பண்ணுறோம், அவ்வளோதான். தேங்க்யூ 3 பேத்துக்குமே, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் நரிவேட்டை. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் காஞ்சிபுரம், accredited A+ by NAC. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.